இந்தம்மா, இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? உன் அம்மா வீட்டுக்கு போறோம் அவ்வளவுதானே? ஆமா மாமா. போ, போயிட்டு வா போ. என்னடா என்ன நீ பேக் எடுத்து எங்க கிளம்பிட்ட? இல்லப்பா, ஃப்ரெண்டுக்கு மதுரையில கல்யாணம். அதான். உனக்கு யாரா மதுரையில ஃப்ரெண்டு? என் கூட ஸ்கூல்ல படிச்சுவேன்ப்பா. அவங்க அப்பா கூட தோட்டம் துறவெல்லாம் நிறைய இருக்கு. அப்பா அவன் பேர் பாண்டி. ஆமா அம்மா, நம்ம வீட்டுக்கு கூட வந்திருக்கானேம்மா. நீ பாத்திருக்கேம்மா? ஆமாங்கண்ணே, எனக்கு தெரியும். எனக்கு நிறைய உதவியெல்லாம் பண்ணியிருக்கான். ரொம்ப நல்லவன்ப்பா. ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டான். போலன்னா நல்லா இருக்காதுப்பா. ஸ்கூல்ல படிச்ச பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, அவங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும். அதான்ப்பா. சரி சரி போயிட்டு வா போ. சரிப்பா. இந்தா நீ இங்க நின்றுட்டு இருக்க. இவனு வீட்டுல இல்ல, நீ என்னத்தை கிளிக்க போறீங்க? உன் அம்மா வீட்டு போனா போயிட்டு காலத்துல வந்து சேரு போ. சரிங்க மாமா. ஓ கண்ணே, இரு, கார்ல கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்றேன். ஏய், எவடி இவ அறிவு விட்டா? இவ என்ன கார் பங்களாண்டா வளர்த்தவ இவ? அவ ஆட்டோ பிடிச்சு போய்க்கிடுவா. பேசாம கேடா, உன் வேலையை பார்த்துட்டு. என்னடா வெறுசுனா, பேக்கெல்லாம் ரொம்ப வெயிட்டாக இருக்கு. வெயிட்டாக ஏதாவது கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா என் ட்ரெஸ் மட்டும் ஓ, தானே. பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதோ வெயிட்டாக கடத்திட்டு போகிற மாதிரில இருக்கு. ஏண்டா உனக்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கியா? இல்லைடா, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம டெக்ஸ்டைல்லேருந்து துணி எடுத்துகிட்டு போறியான்னு கேட்டேன். என் ட்ரெஸ் மட்டும் தானே. சரி கொண்டா பாப்பா. அண்ணே இல்லைண்ணே. என்னதான் பார்ப்போம். என்னடா என்னடா இது? நீ எப்படா புடவை ஜாக்கெட்லாம் கட்ட ஆரம்பிச்ச? என்னடா இது என்ன ரிசப்ஷனுக்கு, இது மேரேஜுக்கா? என்ன கொடுமடா அது? மண்டு மண்டு, ஒரு வேலை சொன்னா ஒழுங்கா செய்ய மாட்டியா? என் பேக்ல இருக்கு உன் ட்ரெஸ் எடுத்து வச்ச. அண்ணே என் பேக் தான். அவ அம்மா வீட்டுக்கு போறதுக்கு என் பேக்ல அவ ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டா. நான் போய் மாத்தி எடுத்துட்டு வந்துடுறேண்ணே. எதுக்கு நின்றுட்டு இருக்க? அம்மா வீட்டுக்கு போகணும்ல? ஆமா மாமா. பாப்பா எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பு போ. கிளம்பு. சரிங்க மாமா. என்னடா இப்போ அது கரெக்டாக எடுத்து வச்சிருக்கியா? அண்ணா என்னண்ணா எடுத்து வச்சிட்டேண்ணே, என்ன போய் சந்தேகப்படுற? வேணா பாத்துக்கோண்ணே. ஐயா சும்மாடா, விளையாட்டுக்கு சொன்னேன். நீ கிளம்பு. சரிண்ணே, போயிட்டு வரேண்ணே. சரிடா. அம்மா வரேம்மா. அம்மா வரேம்மா. போயிட்டு அப்பா போயிட்டு வரேன்ப்பா. போனமா வந்தோமான்னு இரு. ஓ வரேன் மாமா. வரேன் அத்தை. சரி கண்ணே. இரு இரு இரு. ஏண்டா நீ மதுரைக்கு போற, நீ அம்மா வீட்டுக்கு போற, ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து போறீங்க? தானே, அவன் கேட்கறது சரிதானே? அது இல்லங்க, போற வழியில ஆட்டோல இறக்கி விட்டா செலவு மிச்சம் தானங்க, ஒரே செலவா போயிடும்ல. அதுவும் சரிதான். ஏய் பாரு, ஆட்டோல போனோமா, அவ வீட்டுல இறக்கி விட்டோமா, போனோமான்னு இரு. அதை விட்டு உன் மாமியார் விட்டு போனா உன்னை அப்படியே போட்டேன். போக மாட்டேன்ப்பா, ரோட்லயே இறக்கி விட்டுருவேன்ப்பா. ஓ பாடி. அங்க என்னத்த பிராக் பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க, வேலையை பாருங்க போங்க. பாக்க போலாம். இந்த மாதிரி இனிமேல் சண்டை போட்டுட்டீங்கன்னா அத்தி விட்டுருவோம், பாத்துக்கோ. போங்க. ஏன்டா ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்க? யோசனை பண்றேன். இந்த யோசனை பிசினஸ்ல காமிச்சிருந்தாலும் லாபமாக வந்திருக்கும். 8 மணி நேரத்துக்கு யோசனை பண்றேன். யோசனை பண்றேன்.
பானு, நானும் அண்ணனும் பிஸ்னஸ் விஷயமா கொஞ்ச நாள் வெளியில் போகிறோம். பானு, உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். போங்களே, வெளியூருக்கு போங்க, வெளிநாட்டுக்கு போங்க, எங்க வேணாலும் போங்க. ஏன் என்கிட்ட சொல்றீங்க? என்ன பானு பேசுற நீ தானே எனக்கு பொண்டாட்டி. ஓ, நான் உங்க பொண்டாட்டியா? ச்சே, நான் இந்த வீட்டு வேலைக்காரின்ல நினைச்சேன். இல்ல வேலைக்காரி கூட இங்க கொஞ்சம் மரியாதை இருக்கு. நான் அதை விட கேவலம் இல்ல. என்ன பானு இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேசுறது? வேணும்னா இரு, இல்லனா ஓடுன்னு சொல்றீங்கல்ல. நான் என்ன நீங்க வளர்க்குற நாய்க்குட்டியா? வேணும்னா வச்சுக்க, வேண்டாம்னா விரட்டி விட. அப்புறம் நீங்க கூப்பிடும் போது உங்க பின்னாடியே வால் ஆட்டிட்டு வரணும். பானு, நான் எந்த அர்த்தத்துல அதை சொன்னேன்னு. வேண்டாம். உங்களை பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்கன்னா பொம்மைங்க இல்ல. இப்பேரு கூட உங்க வாயால சொல்லாதீங்க. அந்த உரிமை கூட உங்களுக்கு கிடையாது. வேணும்னா இருக்கணுமா, வேண்டாம்னா போகணுமா? அந்த அளவுக்கு நான் கேவலமா போயிட்டேன்ல உங்களுக்கு. பானு, உங்க அம்மா பேசுறது மட்டும் சரியா பானு? அவங்க ஏதோ பொண்ணு கஷ்டப்படுறாளேங்கிற ஆதங்கத்துல அப்படி பேசிட்டாங்க. நீங்க மருமகன் தானே, நீங்க கொஞ்சம் பொறுமையா பேசலாம்ல. பானு, இதெல்லாம் வேணாம். நான் கூடி சீக்கிரமே வேலைக்கு போக போறேன். இனிமே எனக்குன்னு ஒரு வாழ்க்கை, அதுல ஒரு பிடிப்பு. இனிமே என் லைஃபா தான் டிசைட் பண்ண போகுது. அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணல, அதான் தப்பா போச்சு. தப்பா போச்சுன்னா என்ன செய்ய போற? அதான் நீங்க தெளிவா சொல்லிட்டீங்கல்ல, பிடிச்சிருந்தா இரு, இல்லனா போன்னு. நான் எல்லாத்துக்கும் ரெடி தான். தனியா போறதுக்கு, செப்பரேஷனுக்கு, டிவோர்ஸ்க்கு. ஐ அம் ப்ரிப்பேர்ட் ஃபார் எவ்ரிதிங். என்ன பாக்குறீங்க? இவ்ளோ பேசிட்டு எதுக்கு இந்த வீட்ல இருக்கேன்னா, எங்க அப்பா அம்மா ரெக்வெஸ்ட் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த வீட்ல இருக்கேன். ஆனா இனிமே இந்த மாதிரி நடந்துச்சு சத்தியமா இருக்க மாட்டேன். பானு, நீ என்ன பத்தி என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியல. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை பத்தி இன்னைக்குதான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீட்ல நீங்க தான் என்ன ரொம்ப மோசமா அவமானப்படுத்துறது. உங்க அண்ணன் சூதுவது பிடிச்ச ஆளா இருந்தாலும் வெளியில கோவத்தை காட்ட மாட்டாரு. உங்க அண்ணி என் மேல பொறாமையே இருந்தாலும் கோவத்தை வெளியில காட்ட மாட்டாங்க. உங்க தம்பி சரவணன் இருக்காரு, அவர் பண்றது தப்போ ரைட்டோ, ஆனா அவர் பக்கம் நியாயத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ஆனா நீங்க எப்படி உங்களால வெளியில அப்படி பேசிட்டு ரூம்குள்ள வந்து குழஞ்சு பேச முடியுதுன்னு எனக்கு தெரியல. You're so cheap, you're so mean. நீங்க இங்க வந்து பேசாம இருந்தா கூட நான் ஒண்ணு சொல்லிருக்க மாட்டேன். ஆனா வெளியூர் போறேன், இப்ப குழஞ்சு டிராமா போடுறீங்கல்ல, என்னால தாங்கவே முடியல. போயிடுங்க. நீங்க ஏதோ கொஞ்சம் நியாயமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா போயிடுங்க, தயவு செஞ்சு போயிடுங்க. நீங்க போறீங்களா இல்ல நான் போகவா இப்போ? என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, நான் காய்கறி வாங்க போகையில அவங்க 2 பேரும் என்கிட்ட வந்து பேசினாங்கம்மா. அப்போ அவங்க எல்லாம் பிரச்சனை பண்ணி தான் அந்த பொண்ணை வரவிடாம பண்ணிட்டாங்களா? அப்படிதாம்மா அவங்க சொன்னாங்க. அடக்கடவுளே, மீனாட்சி எந்த நேரத்துலயும் என் கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கன்னு சொன்னாங்கம்மா அவங்க. என்னங்க இது? இவ சொல்றது பார்த்தா பயமா இருக்குங்க. நீங்க வேணா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வாங்க. ஏய், என்னடி சொல்ற நீ? அந்த சிவஞானம் என்னன்னா நம்ம குடும்பத்துல ஒரு சம்பந்தம் பேசிருக்காரு. நீ என்னன்னா அவரை போய் செக் பண்ண சொல்றியா? அதுக்கு இல்லங்க, நெருப்பு இல்லாம புகையுமா? அந்த பொண்ணே வந்து இவ்வளவு தூரம் சொல்லுதுன்னா பிரச்சனை இல்லாம இருக்குமாங்க? நீ வேற, அவங்கள தான் நேர்ல பாத்துருக்கேன்டி. நான் இருக்கேன்னு கூட பார்க்காம புருஷன்கிட்ட மரியாதை இல்லாம பேசினா என்னென்னலாம் பேசினா தெரியுமா? வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறாடி அவ. நம்ம பொண்ணுகிட்ட பரிதாபமா தானே பேசியிருக்கா. நீ சும்மா இருடி. அவங்க இருக்கிறதெல்லாம் உடைச்சோட பாக்குறாங்கடி. என்னங்க நீங்க? அவங்க எங்க உடைச்சு விடணும்? அவங்க 2 பேரும் பணக்காரங்கடி.
நம்மள அவங்க தாழ்வா பாக்குறாங்கடி. என்னென்னலாம் சொன்னாங்க தெரியுமா? என்ன எவ்வளவு கேவலப்படுத்தாங்க தெரியுமா? அதுக்கு இல்லங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்ணு வாழ வேண்டிய பொண்ணுங்க. அதனால உங்க வீட்டு பொம்பளைங்க எல்லாம் வந்தாங்க, இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்றியா? நான் அந்த மாதிரி சொல்லலங்க, விசாரிக்க சொன்னேன். அப்படியெல்லாம் என்னால அந்த குடும்பத்தை விசாரிக்க முடியாது. எப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமா உனக்கு? நீங்க தான் சிவஞானம் மீனாட்சின்னு கொண்டாடுறீங்க, அந்த பொண்ணு மீனாட்சி பத்தி அவ்வளவு கேவலமா சொல்றாங்க. அவங்க 2 பேருக்கும் நம்ம பொண்ணு மருமகளா போறது பிடிக்கலடி. அதனால தான் அவங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம காதுல வாங்க கூடாதுடி. எனக்கு என்னவோ இந்த கல்யாணத்துல குழப்பம் வர மாதிரி இருக்கு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுடி. சிவஞான ஐயா இருக்காருல்ல, அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாருடி. அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாருடி. நான் சொல்றத கேளு, அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. எப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமாடி? இதெல்லாம் நான் சொன்னாலும் உனக்கு புரியாதுடி. போடி. ஏங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்ன சொல்ல போற நீ? ஏங்க, இது நம்ம பொண்ணு. ஏய், நான் சொல்றத கேளு. நீ பேசாம உன் வேலையை பாருடி. ஏங்க, நான் வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கேங்க, நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. என் பொண்ணை பத்தி கவலைப்படாதடி. அவ அங்க போனா மகாராணி மாதிரி வாழ்வாடி. வைஜெயந்தி, ஏதோ கோவத்தில் நமக்குள்ள எதுவும் வேணான்னு சொன்னேன், அதான். இது கோவத்துல சொன்னது கிடையாது.
அப்புறம் என்னத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அது அது வேற. எது வேற? நீ விளையாடுறதுக்கு என் வாழ்க்கை தான் கிடைச்சதா? ஏய், என்ன அமைதியா இருக்க? பதில் சொல்லு. வீட்ல எல்லார்கிட்டயும் நல்லா பேசுற, ஆனா என்ன பார்த்தா மட்டும் ஏன் எரிஞ்செரிஞ்சு விழுகிற? எல்லாருக்கும் யோசனை புத்திமதி எல்லாம் சொல்ற, ஆனா என்ன பார்த்தா மட்டும் ஏன் பேச மாட்ற? நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? சொல்லு, நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? நீங்க எனக்கு துரோகம் பண்ணல, உங்க அண்ணன் தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு. அண்ணனா? எங்க அண்ணனா? உங்க அண்ணன் சண்முகத்தை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். அண்ணா, நீங்க யாருமே அதுக்கு ஒத்துக்கல. தவறு. எங்க அண்ணன் சண்முகத்துக்கே உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. நீங்க எல்லாரும் ஒத்து வந்திருந்தா உங்க அண்ணன் சண்முகமும் என்ன கட்டிக்க சம்மதம் சொல்லியிருப்பாரு. சரிடி, அது முடிஞ்சு போன விஷயம். என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணா? அது ஒரு விபத்து. விபத்தா? இத நான் ஒரு கல்யாணமாவே நினைக்கல. ஏய், என்ன பேசுற நீ? நீயா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப விபத்துங்கிற? நானும் உன்னை கல்யாணம் பண்ண சொன்னேன். கோவில்ல பூஜைக்குன்னு கொண்டு வந்த ஆட்டை யாரும் கேட்டுட்டு வெட்ட மாட்டாங்க. ஏய், இப்ப நீ என்ன திட்டம் போட்டிருக்க? நீ என் குடும்பத்தை நாசமாக்க போறியா? அந்த நோக்கம் எனக்கு கிடையாது. உங்க வீட்டு பணமோ சொத்தோ எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. உங்க அண்ணன் சண்முகத்தை நான் மனசார காதலிச்சேன். ஆனா எல்லாருமா சேர்ந்து என் மனசை காயப்படுத்திட்டீங்க. அதுக்காக தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணேன். அப்போ உன் மனசுல நான் இல்ல, அப்படித்தானே? இல்ல, உங்க அண்ணன் சண்முகம் தான் இன்னும் என் மனசுல இருக்காரு. அப்போ உன் மனசுல நான் இல்ல, அப்படித்தானே? இல்ல, உங்க அண்ணன் சண்முகம் தான் இன்னும் என் மனசுல இருக்காரு. என்னடி சொன்ன? ஏய், இவ்வளவு வக்கர புத்தி படைச்சவளா நீ? ச்சே. ஏய், சும்மா கத்தாத. போ, போய் யார்கிட்ட வேணாலும் சொல்லு. இதையெல்லாம் போய் வெளியில சொல்லினா உன் குடும்ப மானந்தா சுக்கு நூறா உடையும். போய் சொல்லு. போ. சார், என்ன சார் வேணும்? சீக்கிரம் சொல்லுங்க சார், கடையை மூடணும்.
என்ன இருக்கு? இங்க என்ன காய்கறி வியாபாரமா பண்றோம்? கோட்டரா ஆஃபா ஃபுல்லா? ஏய் டா, இதுக்கு என்ன வருமோ அதை கொண்டு வா போ. சார் சைடு டிஷ் சிக்கனா மட்டனா? எல்லாருக்கும் குடுக்கறத குறா. இந்த மாதிரி கஸ்டமர் இருந்தா விளங்கிரும். எது? சார் இந்தாங்க நீங்க கேட்ட சரக்கு, நல்ல சந்தோஷமா குடிங்க. இதை எப்படி குடிக்கிறது? சார் கம்பெனி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு குடிக்கிறீங்க போல இருக்கு. அட இல்லண்ணே, எதை வந்து குடிக்கிறதுன்னு தெரியல. ஐயா எதை எதோட கலந்து குடிக்க தெரியாம குடிச்சிருக்கீங்க. வா சார், இந்த டம்ளர் சார், இந்த டம்ளர் அப்படியே வச்சு இதை அப்படியே திறந்து அப்படியே கட 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 கடன்னு பாதி ஊற்றி இந்த பாரு தண்ணி அப்படியே கிள்ளி அப்படியே 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 ஊற்றி இப்போ அடிங்க சார், பார்க்கலாம் அவங்க அட்மிட்ட அடிங்க சார். அடிங்க சார், அடிங்க சார், அடிங்க சார், அட அடிங்க சார். இந்த சார் இந்த சார் இந்த சார் ஊருகா சார், இந்த சார் ஊருகா சாப்பிடுங்க சார். சார் இன்னும் கொஞ்சம் ஊத்துறேன் சார், குடிங்க சார், இன்னும் கொஞ்சம் ஊத்துறேன். இந்தாங்க சார், இந்த சார் இந்த சார் இந்த சார் குடி சார். சார் இது சார் இது சார் இந்த சார் தண்ணி ஊத்துறேன். குடி சார் குடி சார் குடி சார் பாலே. இந்த சார் ஊருகா ஊருகா அப்படி நக்குன்னு சார். எப்படியா அப்படி நக்குன்னு சார் பாலே. எப்படி சார் இருக்கு? நீங்க மனசு அளவுல நிறைய அடி வாங்கி இருக்கீங்க போல. ரைட் ரைட். வேதனை சார், மனசு முழுக்க வேதனை. ஓ தோல்வியோ? காதல் தோல்வி தெரியும். many women take it. ஆமா, காதல் தோல்வி இல்ல, கல்யாண தோல்வி. காதல் தோல்வியை விட வலி ரொம்ப அதிகம். எல்லாமே கரெக்ட், ரொம்ப கரெக்ட் சார். உங்க சோகத்துக்கு இந்த கோட்டரம் பத்தா சார். இந்தாங்க இருங்க, இத நான் அப்படியே ஊத்துறேன் சார், அப்படியே அடிக்க சார். இந்தாங்க சார், அப்படியே அடிக்க சார். ஊத்துங்க சார், ஊத்துங்க சார், அட அடிங்க சார்.